அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பாவத்தை கரைப்பதற்கு நாம் எங்கெங்கோ கோவில்ல போய் பரிகாரம் பண்ணி ஏதேதோ செய்கிறோம். எல்லாரும் அந்த விஷயத்தை செய்து கரைக்க முடியுமா என்பது ரேர் தான். அப்ப எல்லா மனிதனும் வளர்பிறையில் வருகின்ற திரையோதசி திதியும் தேய்பிறையில் வருகின்ற திரையோதசி திதி, இந்த திதியை எப்பயுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்க கர்ம வினையை நீங்கள் போக்கணும், நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த 13வது திதி, 13ஆம் நம்பரை எல்லாரும் என்ன சொல்லலாம்னா ரொம்ப அது ஒரு டெவில் அப்படிம்பாங்க, பேய் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுல 13 என்பதை 12 வரைக்கும் போட்டுருவாங்க. 13ஆம் நம்பரை 13 ஏன்னு போட்டுருவாங்க, இல்ல 13 பின்னு போட்டுருவாங்க. போட மாட்டாங்க. ஏன்னா 13 என்பது ஒரு டெவில் நம்பர், பேய் நம்பர் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்க சொல்லி வச்சுட்டாங்க. அப்ப அதே சமயத்துல என்ன சொல்றான்னா என்னுடைய செல் நம்பர் எல்லாம் 94 437 18 113 தான். அந்த கடைசியில இருந்து முடியுது 13 தான் முடியும். இது நான் செல்போன் வாங்கின காலத்துல இருந்து இந்த நம்பரை நான் இன்று வரை மாற்றவே இல்லை. அது டெவில் நம்பர் அல்ல, சொல்லிட்டாங்க இவங்க டெவில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 13 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை சொன்னதுனால அது பணம் கொடுக்கும் அற்புதமான நம்பர். 13 என்பது பணம் கொடுக்கின்ற அற்புதமான நம்பர். அதை யார் என்ன சொன்னான்னா சரியாக என்ன சொன்னான்னா யூஸ் பண்ண தெரியல. அந்த யூஸ் பண்ண தெரியாதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா என்ன நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன சொன்னான்னா அதை தப்பா சொல்லிடுவோம். ஒரு மனுஷனை எதுக்க முடியலன்னு என்ன சொன்னா அவன் மேல பொய்யும் புரட்டும் என்னத்தையா சொல்லி அவரை அப்படியாக்கும் இப்படியாக்க முடியும். உனக்கு அவன்கிட்ட இருக்கிற திறமையை மதிக்க தெரியல, நீ ஏதாவது பொய்யும் புரட்டும் சொன்னா அது ஜெயிக்கவே முடியாது. இந்த 13ஆம் நம்பர் என்று சொல்லக்கூடியது 13வது திதி பிரதோஷம். அந்த பிரதோஷத்திற்கு இன்றும் நம்மளுடைய நாட்டில் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். பிரதோஷத்து அன்றைக்குத்தான் சிவனுடைய குடும்பம், பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. அப்ப ஒரு பிரிஞ்சு கணவன் மனைவி பிரிஞ்சு கணவன் வீட்டை விட்டு போய் பிறகு ஒரு சமாதான நோக்கத்துல வீட்டுக்கு வரும்போது மனைவியும் குழந்தைகளும் எப்படி சந்தோஷமாக இருப்பார்களோ அந்த நாள் தான் பிரதோஷம். இதை நல்லா தெரிஞ்சுங்க. சிவன் குடும்பம் அன்றைக்கு ஒன்று சேர்ந்த நாள் பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் எல்லா மனிதனுமே 24 நிமிடம் ஒதுக்கணும். 1/2 ஒதுக்கணுங்க. 5:30 to 6 மணி வரை ஒதுக்கி சிவநாமம் சொல்ல சொல்ல நமச்சிவாய சிவய நம, நமச்சிவாய சிவய நம அப்படின்னு சொல்றோம். கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் சரிதான், கோயிலுக்கு போக முடியாதுன்னு சரிதான், நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அந்த சிவநாமத்தை நீங்கள் எப்பயுமே பிரதோஷம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் சிவநாமத்தை சொல்லி ஒரு மனிதனுடைய கர்மாவை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, டீ காஃபி குடிக்கக்கூடாது. ஏன்னா அங்கதான் என்ன சொல்றான்னா ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அப்ப ரெஃப்ளெக்ஷன் ஆகிற நேரத்துல நம்ம என்ன சொன்னோம், டீ வடை பஜ்ஜி அடிச்சு 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள தின்னு தீர்த்துருவோம். அதை செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் மேன்மையற்ற மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னால் அவன் 4:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. என்ன வேணாலும் உங்களுக்கு தேவை. அந்த 1.5 மணி நேரத்துல நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது.
4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்து அந்த 5:30 மணி டு 6 மணி, ஒவ்வொரு நாளும் 5:30 மணி டு 6 நமச்சிவாய சிவய நம நமச்சிவாய சிவய நம என்று சொல்லி 108 முறை நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் பாவங்களை கரைக்கலாம். கர்மாக்களை உள்ளே போவது எதன் மூலமாக? உணவின் மூலமாகத்தான். அப்ப தண்ணி கூட குடிக்க கூடாதுன்ற அந்த 1.5 மணி நேரம் வந்து தண்ணி, டீ, காஃபி, எனர்ஜி எதுவுமே குடிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலம்தான். இந்த 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலமாக இருக்கிறதுனால இதில் வந்து ஊன் எடுக்கக்கூடாதுன்ட்டான். அந்த நாளில் வந்து 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சிவநாமங்களை சொல்லுங்கிறான். இப்படி சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெரிய வெற்றியாளர்களாக வந்து விடுவீர்கள். ஏன்னா கர்மாவை வந்து என்ன சொல்லலாம்னா குறைப்பதற்கு வழி தெரியணும். நோய் வந்த பிறகு நாம் வந்து ஜெயிச்சிடலாம். நோய் வந்த பிறகு நீங்கள் வந்து ஓடுகின்ற ஓட்டம் என்ன, ஆடுகின்ற ஆட்டம் என்ன, அதற்கு பிறகு நீங்க வாக்கிங் போறது என்ன, அதுக்கடுத்து என்ன சொன்ன என்னென்னமோ நீங்கள் வந்து என்ன சொன்ன டாக்டரை போய் பார்க்கறது என்ன என்பதை விட இன்றிலிருந்து வந்து இந்த சித்திரை மாதத்திலிருந்து ஒரு முடிவெடுங்கள். 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உணவு அருந்தக்கூடாது. டீ, காஃபி குடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. 5:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வந்து என்ன சிவநாமத்தை 108 தடவை சொன்னா போதும். அதுக்கு மேல தேவையில்லை. 1008 தடவை சொன்னா அது உங்களுடைய தன்மையை பொறுத்தளவு கரெக்டா இதை நீங்க என்ன சொன்னா வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும். உங்களுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பெயர் நட்சத்திரமாக இருந்தால் எல்லாரும் பிறந்த நட்சத்திரத்தை மட்டுமே வந்து நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை கூப்பிடக்கூடிய நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரத்துடைய சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் இருக்காரு. அதற்கு பேர் யாப்பியம் என்று பெயர். யாப்பியம் எப்பயுமே ஏங்கிட்டே இருக்கும். இப்ப வந்து என்னையவே கூப்பிடுறோம் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. ஆதி அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா மேசத்துல போய் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா முதல் எழுத்து வந்து ஏ, அது கார்த்திகை நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால பிறந்த நட்சத்திரம் ஆகிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான சந்திரன் கும்பத்தில் உட்கார்ந்து கும்பத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கு விருத்தி ஸ்தானத்தில், கும்பம் மீனம் மேசம், மேசத்தில் விருத்தி ஸ்தானத்தில் வந்து பேர் வைக்கணும். ராசிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா 3ஆம் இடத்துல இந்த விருத்தி ஸ்தானத்துல வந்து பேர் வைக்கணும். அப்படி பேர் வைக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும். பேர் வைக்கிறதுலே பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம அப்படி வைக்கணும். அப்ப உங்களுடைய பேர் நட்சத்திரத்தன்று பிரதோஷம் வந்தால் அன்று உங்களுடைய கர்மாக்கள் கழியும். உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய திரையோதசி திதி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மாற்றம் வரும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. மாற்றம் வரும். அதனால மனிதனுடைய பிறப்பு என்பது பெயர் வைத்தலில் வந்து ஒரு பெரிய யோகமும், பிறப்பால் ஒரு யோகமும், இந்த 2ஐ வைத்தே வந்து இந்த 2 சந்திரனை வைத்தே வந்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். அதனால் என்ன சொன்னா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த திரையோதசி திதி வாழ்க்கையில் வந்து பெரிய உயர்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் என்ன சொல்லியிருக்கிறான்னா வந்து அந்தி சந்தி ஒரு அந்த 1/2 மணி நேரம் இந்த ஸ்தம்பித்து போதல் அப்படிம்பாங்களே, ஸ்தம்பித்து போன உடனே சடக்குன்னு வந்து ஒரு கரண்ட் ஆஃப் ஆனா எப்படி வந்து அப்படியே எல்லாமே எந்திரங்கள் ஸ்டாப் ஆகி நிற்குமோ, ஒரு சலசலன்னு ஓடிட்டு. கர்மா என்பது என்ன சொன்னா சலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு
அதோடைய ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு ஒரு கர்மாவுக்கு எதிர்வினை கர்மா ஓடிக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய திரையோதசி திதி ஓடும் போது கடைசி அரை மணி நேரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்தி சந்தி அதுல ஒரு நாளிகை அப்படிங்க. ஒரு நாளிகை என்பது 24 நிமிஷம். இந்த நிமிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஒரு ஃபேக்டரி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபேக்டரி ஓடிக்கிட்டே இருக்குது, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி கரண்ட் ஆஃப் ஆனவுடனே எப்படி வந்து என்ன அவ்வளவு சத்தங்கள் எல்லாம் கேட்டது அப்படியே ஆஃப் ஆகுதோ, இந்த பிரதோஷ நாளில் வந்து இருக்கின்ற கடைசி 24 நிமிஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிகையில் அனைத்து கர்மாக்களை நீக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையானா உண்மையே, இதுல எந்தவித மாற்றமே கிடையாது. அதனாலதான் அந்த முன்னோர்கள் சொல்லி வைத்தான், அந்த நேரத்துல சாப்பிடாத உணவை தவிர, தண்ணீர் குடிப்பதை தவிர. அந்த 1.5 மணி நேரத்திற்கு அவ்வளவு வேலீசன் உண்டு. பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த திதிக்கு அவ்வளவு மரியாதை கண்டிப்பாக உண்டு. அந்த நாளில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சிவன் கோவிலில் இருக்கின்ற அவர் ஒரு காதுகாரருடைய தட்டி இது பண்ணிட்டு வருவான். இப்படி ஒரு தட்டு மேலே தட்டினா தான் அவர் காது கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாமி முன்னாடி போய் நமச்சிவாய சிவே நம என்று 108 தடவையோ 1008 தடவையோ நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சண்டிகேஸ்வரர் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் கர்மாக்கள் குறை. இதெல்லாம் செய்ய முடியுமானா, முன்னேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம். சில நேரங்களில் வந்து செய்ய முடியாதுதான். சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அற்புதமான பொக்கிஷங்கள் தான். அந்த பொக்கிஷங்களை வந்து எந்த ஒரு மனிதன் கடைபிடிக்கிறானோ அவன் வந்து இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறது ஒரே பிறப்பு தான். இதற்கப்புறம் நம்ம எப்படி போனவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இருக்கிறவங்க கிட்ட நம்ம தொடர்போடு இருக்கோம். போனவங்க யாராவது இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த பூலோகத்தில் இருக்கிறேன், இங்க இருக்கேன்னு நமக்கு எந்த தகவலும் சொல்லலை. ஒரு கனவில் கூட வந்து யார்கிட்டையும் சொன்னதாக சரித்திரமே இல்லை. இதுதான் பிறப்பின் ரகசியம். இதை வந்து என்ன சொல்ற மக்கள் என்ன சொல்லலாம், நிறைய வந்து அதுல சொல்லியிருக்கு, இதற்கு 7 லோகம் இருக்கு, 8 லோகம் இருக்கு, 9 லோகம் இருக்கு அப்படின்னு வந்து என்ன வேணாலும் அடிச்சு விடலாம். நமக்கு தெரிந்தது நாம் இங்கே இருக்கிறோம். இந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் இறந்தவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா அப்படின்னா இன்று வரை இல்லை. அதனால உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பிரதோஷ நேரமும் ஒவ்வொரு நாளும் வரும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை காலமும் நீங்கள் உணவருந்தாமல் அந்த கடைசி அரை மணி நேரத்தில் எல்லாமே ஸ்தம்பித்து நிற்கும். கர்மாக்கள் போல வந்து வேலை செய்யாது. அந்த நேரத்தில் நமச்சிவாய சிவே நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி இருக்கின்ற இடத்திலே செய்யலாம். யாரும் கேட்க போறது கிடையாது. அதை செய்தீர்கள் என்று சொன்னால் அப்பட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு வெளிச்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா, யூடியூப்பை ஓபன் பண்ணால் பணம், பொருளாதாரம், எப்படி பணம் வரும், எங்கிருந்து வரும், எதிலிருந்து வரும், இப்படிங்கிறதா நீங்க இருக்க. பணம் என்பதை விட உங்களுடைய உடம்பு தான் முக்கியம். இந்த உடம்பு எவ்வளவு தூரத்திற்கு வந்து உங்களுடைய சொன்னபடி கேட்குதோ அந்த அளவு கொண்டு வாங்க. உடம்பு வந்து என்ன சொல்றேன்னா, மாத்திரை மருந்துகளுக்கு தான் சொன்னபடி கேட்குது, எனக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்குன்னு வைக்காது. நீங்கள் சரியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உடம்பு உங்களுக்கு சொன்னபடி கேட்கும். அப்போ எதில் இருக்குது, உணவு கட்டுப்பாடு, கால நேரம், இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா கணக்கு பண்ணி செயல்பாடு நடத்தினோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் எந்த ஒரு மனிதன் காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பிரதோஷம் முடிகின்ற வரை பல்லில் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி கொண்டு விரதம் இருந்தான் என்று சொன்னால் 12 பிரதோஷத்திற்குள் அவன் வந்து கோடீஸ்வர யோகத்தை அடைவான். கோடீஸ்வர யோகம் என்பது அவனுடைய தகுதிக்கு தக்கன அது மாற்றி கொடுக்கும்.
எப்படி 12 பிரதோஷத்துல வந்து என்ன சொன்னா, இவனுடைய பேர் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பிரதோஷம் வரும், இவனுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பிரதோஷம் வரும். ரெண்டாவது மனைவியோட பிறந்த நட்சத்திரம் பேர் நட்சத்திரத்துக்கு ஒரு பிரதோஷம் வரும். குழந்தைகள் 2 குழந்தைகள் இருந்தா அந்த 2 குழந்தைகளுடைய பேர் நட்சத்திரத்துக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு பிரதோஷம் வரும். அப்ப என்ன சொல்றாங்க, நமக்கு 2 மனைவிக்கு 2, அப்ப 8 பிரதோஷம் வரும். 8 பிரதோஷம். அந்த 8 8 12ல 8 வந்து நம்ம குடும்பத்திலே கவர் ஆயிருது. யார் வேணாலும் இருக்கலாம், குழந்தைகள் தான், மனைவி இருக்கலாம், மனைவி இருந்தா கணவனுக்கு வரும், கணவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும், கணவன் இருந்தா மனைவிக்கு ஒர்க் அவுட் ஆகும். குழந்தைகளை சின்ன குழந்தைகளை இருக்க சொல்லாதீங்க, அது நல்லா இல்லை, அவங்களுக்கு பக்குவம் வரட்டும். இதில் யார் விரதம் இருந்து நீங்கள் செயல்படுகிறீர்களோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய யோகத்தை கொடுக்குகின்ற இந்த பிரதோஷ திதி என்று சொல்லக்கூடிய திரையோதசி திதியை கொண்டாடி பாருங்கள். கண்டிப்பாக பெரிய மாபெரும் வெற்றிக்கு இது வழிவகுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.